இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, திருச்செந்தூர் போறேன். ட்ரெயின்ல போகலாமா, பஸ்ல போகலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஷி இஸ் கோயிங் நெக்ஸ்ட் வீக் எனிவே. அப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா கூட இருந்தது. போற வழியில உள்ள பூக்கள், எஸ்பெஷலி அல்லி, தாமரை, அப்புறம் வெங்காய தாமரைன்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்டர் ஹயாசின்த்னு சொல்லுவோம்ல, அந்த பூக்கள், இந்த செடிகள் எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ திடீர்னு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்தது. போற வழியில அந்த ஒரு குளம் மாதிரி இருக்கும். அது ஓடைன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா வந்து அதை பத்தி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க ஒரு தினம். இப்ப கேட்டா கூட சொல்லுவாங்க. அந்த ஓடைக்கு பேர் வந்து மதிகெட்டான் ஓடை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி ஒரு பேர் வந்துச்சுப்பா அந்த ஓடைக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஒரு ஆபீசர் ஹார்ஸ்பேக் வந்துட்டு இருந்தார் அந்த வழியா. அப்போ அவர் இந்த ஓடையை தாண்டி அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வர்றப்ப, அவர் அப்படியே இந்த ஹார்ஸோட அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி போனார் போல. அப்போ நம்ம மக்கள்லாம் வந்து ஆழமா இருக்கும், அதுல உள்ள போனா வெளியே வர்றது கஷ்டம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கேட்கல. அவர் இவங்களை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ஹார்ஸோட உள்ள இறங்கிட்டாரு. அண்ட் ஹீ சஃபர்ட். அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னதா, நான் வந்து மதிக்கெட்டேனே அப்படின்னு அவர் சொன்னதா அப்பா சொல்லுவாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், நம்ம மக்களே சொல்லியிருப்பாங்க, அட மதிக்கெட்டவனே, நாங்க சொல்ல சொல்ல கேட்காம இறங்கிட்டேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ எனிவே அவர் சொன்னாரோ இல்லை நம்ம சொன்னமோ, அந்த ஓடைக்கு பேர் வந்து மதிகெட்டான் ஓடை. இது கரெக்ட் தானா அப்படின்றத வந்து யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. இல்ல இது மாற்று கருத்து இருந்தாலும் ப்ளீஸ் ஷேர்.